அளவுக்கு பேசணும்னு வந்து எனக்கு அந்த அளவுக்கு தோணாது. எனக்கு தேவை வந்து உங்ககிட்ட தான் பேசணும் மெயினாக. இன்னும் நம்ம 3 ஸ்டூடெண்ட் போயிட்டு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்குபஞ்சர் வெதர் போட்டது வந்து சுப்ராஜ் சார் தான். ஸோ அது எதுவாக இருந்தாலும் சரி அவருக்கு வந்து ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம சாமமூர்த்தி சார், உன்னால் முடியும், ஃபேக்கல்ட்டியாகவும் இருக்க முடியும், ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு இருக்கிற ஒரு ஸ்கில்லு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு வந்து அது பண்ணணும்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த சாருக்கும் கலாவதி மேடமுக்கும் என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலாம் சார் இந்த நேரத்தில். அடுத்து எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கிற என் ஹஸ்பண்ட் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்ல வேண்டியது வந்து இந்த ஹேமலதா. இவங்க வந்து எனக்கு வந்து என்னோட இடத்துல வந்து நான் வேலை செய்யும்போது எனக்கு வந்து உறுதுணையாக வந்து க்ளீனிங் பண்ணுறதையும் சரி கொஞ்சம் எதுவும் மூஞ்சி பிடிக்காமல் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக அவங்க எல்லாருக்குமே மெயினாக வந்து என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களால் தான் வந்து என்னால் படிக்க முடியுது. உங்ககிட்ட நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஒருத்தர்கிட்டையும் ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு டீச்சராக வந்து பொறுமையாகவும் இருக்கும்போது எனக்கு பொறுமை சில விஷயத்தை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நான் எப்படி டேக்கிள் பண்ணணுன்றது உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன வந்து என்னை ஷைன் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து உறுதுணையாக இருந்தீங்க. எனக்கு 7 பேருமே சொல்கிறேன். 7 பேருமே எனக்கு வந்து அந்த ஷைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்விடேஷனை கொடுத்து இதெல்லாம் வந்ததுக்கு எல்லாமே அவங்க எல்லாருமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி சார் எல்லாருமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கான்வெகேஷன் ஃபங்க்ஷனில் வந்து எனக்கு நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி இஸ் நாட் அன் ஆக்ட், இட் இஸ் அ ஹேபிட் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ தரம் அப்படின்றது வந்து நம்ம கொடுக்குற செயலையோ நம்ம கொடுக்குற இதுலையோ கிடையாது. நம்மளோட பழக்க வழக்கங்களில் அந்த குவாலிட்டியை கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போது என்ன ஆகுனா ஒருத்தரோட பாத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் செட் பண்ணுற பாத்தில் வந்து அடுத்தவங்க நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் எந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணாலும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the only true limitation is the one we set for ourselves அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட லிமிட்டேஷன், நம்மளோட எல்லை நம்ம மட்டும் தான் டிசைட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முன்னாடி தான் முடியுன்ற அடுத்து சொல்கிறேன்னா அதை அப்படி கேட்டக்கூடாது. நீங்கள் உங்களால் முடியும், நீங்கள் எவ்வளோ பண்ணலான்றது உங்களால் மட்டும் தான் அந்த டிசிஷனை வந்து எடுக்க முடியும். அந்த லிமிட்டேஷன் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ கீப் ஆன் மூவ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ அதே சமயம் நம்ம லைஃப்பில் இந்த உண்மைத்தன்மை அதை அறியறதுக்கான விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து முயற்சி எடுத்துகிட்டே இருங்க. தயவு செஞ்சு நெவர் எவர் கிவ் அப். இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து அந்த லைஃப் எதுக்காக வந்தோன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து அக்குபஞ்சர் இதில் ஒரு மூடத்தனமே இதுதான். ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். திருப்பியும் வந்து ஃபைனலாக வந்து சாமமூர்த்தி சாருக்கும் கலாவதி மேடமுக்கும் திருப்பியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு இதற்கு கொண்டு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாமமூர்த்தி ஐயா வந்து இந்த ஆவணி அக்குபஞ்சர் சேவா மையத்தை புதுச்சேரியில் முதல்ல ஆரம்பித்தார். பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் வந்து போக முடியாத காரணம் போனல அங்கேருந்து முடிச்சு இங்கே வந்து ஆரம்பித்தார். அவருடைய ஒரே குறிக்கோள் நோக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அக்குபஞ்சர் மட்டும் இல்லாமல் மாற்று மருத்துவத்தை எல்லாத்தையும் போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணத்தில் குறைஞ்ச செலவில் ஏதாவது படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் ஒரு சேவையாக செஞ்சுட்டு போகிறாரு. அவருடைய இந்த சேவை மீண்டும் தொடர வேண்டும். அவருடைய ஆயுதம் நீண்ட ஆயுதங்கள் ஆண்டவர் கொடுத்து அவருக்கு எல்லாம் பண்ண இறைவன் பல்துறை வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் என் சமயம் கேட்டுக்கொள்ள இறைவன் நன்றி. அதுக்கப்புறமா இங்கே வந்து